அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ரெசிபி வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பூ வடைங்க. சுவையான ரெசிபிங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வாழைப்பூ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி குக்கரில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி போட்டு 2 விசில் விட்டுக்கோங்க. 2 விசில் வந்ததும் நல்லா வடிகட்டி அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வாழைப்பூவை ஆறட்டும். அப்புறமா வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 10 எடுத்து பொடியாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா நம்ம வாழைப்பூ ஆறினது நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. வாழைப்பூ வேக வைக்கும்போது அந்த தொகுறு கொஞ்சம் கம்மியாகுங்க. அதுக்கு வேக வச்சுக்கலாம். சுவையும் வடையில் சூப்பராக வரும் இப்படி செய்யும்போது. அப்புறமா கொத்தமல்லி அரை கைப்பிடி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது அரைக்கிற மசாலாங்க. 2 பச்சை மிளகா, அப்புறமா ஏலக்காய் 3, மிளகு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எடுங்க. பட்டை ஒரு 2லேருந்து 3 எடுக்கலாம். அப்புறமா லவங்கம் ஒரு 4லேருந்து 5 எடுத்துக்கோங்க. இதெல்லாம் போட்டு சின்ன ஜாரில் நல்லா திக்னஸாக கொஞ்சோண்டு தண்ணி போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இது போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். இது இப்போ மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண பின்னாடி தண்ணி குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாகவே வைங்க. நல்லா திக்னஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு போல் எடுத்து நம்ம கட் பண்ண வெங்காயம், அப்புறமா கட் பண்ண பூவு, அப்புறமா கொத்தமல்லி கட் பண்ணி ஒரு அரை போல் போட்டுக்கோங்க. அப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகா பொடிங்க அரை டேபிள் ஸ்பூன் போடுங்க. பச்சை மிளகா 2 பொடியாக கட் பண்ணி போடுங்க. அப்புறமா உப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமாங்க கிராம் ஃப்ளோர் பார்த்திங்கன்னா இந்த கடல மாவு நீங்கள் நல்லா 200 கிராம் போடுங்க. போட்டுட்டு இந்த க்ரீன் மசாலா நம்ம அரைச்ச க்ரீன் மசாலா போட்டுடுங்க. போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிடுங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வடையோட இது இதாகிடுச்சு. அப்புறமா இது நீங்கள் மறக்காமங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம வடை சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பட்டன் தட்டி விட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லோருக்கும் பாய், அல்லா ஹாஃபிஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். எல்லோருக்கும் விஷ் யூ ஹாப்பி அட்வான்ஸ் ரம்ஜான் முபாரக் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த ரெசிபி சூப்பராக வரும். ட்ரை பண்ணுங்கள்.